ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து லெட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1,2,3,7 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பி விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 3,0,1,7 கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அண்ட் தென் பிங்கிறது உங்களுக்கு வந்து செகண்ட் கோஆர்டினேட்டா. ஸோ அதுதான் இன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஏ டு பி விச் இஸ் நத்திங் பட் ஏ கிராஸ் பின்னு அர்த்தம். ஓகேவா? ஏ கிராஸ் பி. ஸோ விச் இஸ் த ரிலேஷன் எப்படி வரும்னா, ரிலேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டு பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? ஸோ நம்ம வந்து ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஆஃப் ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போது 1 வச்சு இது எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணுவோம், அடுத்து 2 வச்சு எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணுவோம், 3 வச்சு எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணுவோம், 7 வச்சு எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்படியே பேர் பண்ணி எழுதிக்கலாம். ஒன்று 2 முடிச்சாச்சு. இப்போ 3. அடுத்து 7. இவ்வளோதான். ஸோ ஏ கிராஸ் பி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? ஏ கிராஸ் பி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட், அதாவது எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 2,1 7,1 இதில் எது வந்து ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 சப்டிவிஷன் இருக்குது, அதில் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த ரிலேஷன்ஸ் வந்து இதில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ரிலேஷன்ஸ் வந்து 2,1 இருக்கா, இங்கே எங்கேயாவது 2,1 இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை. அதே மாதிரி 7,1 இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ 7,1 நம்மளுக்கு கிடையாது. இன்னும் ஈஸியான ஒரு டெக்னிக் எப்படி சொல்லலாம் தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இது செகண்ட் கோஆர்டினேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 2வும் இங்கே இருக்குது, செகண்ட் கோஆர்டினேட் 7ம் இங்கே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் சப்செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 7ம் என்னோடய ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் இருக்குது. இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் எழுதி சொல்கிறேன். 2,1 7,1 இதுதான் என்னோடய கொஸ்டின். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. கரெக்டாக? இது வந்து ஏ, இது வந்து பி. கரெக்டாக? இப்போது என்னோடய ஏல இருக்க எல்லாமே பியில் இருக்க எல்லாத்துக்கூடையும் நான் பேர் பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் என்னோடய ஏ கிராஸ் பி. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது 2வும் 7ம் எனக்கு ஏல இருக்குது, பட் 1ங்கிற ஒரு நம்பர் என்னோட சம்மில் இல்லவே இல்லை. கரெக்டாக? நம்ம பேர் பண்ணி செக் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெத்தட். கொஷினை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது அதனுடைய ஈஸியான ஒரு ட்ரிக்கு. கரெக்டாக? ஸோ என்னோடய பி கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய 1 வந்து இங்கே பியில் எங்கேயுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன? R1 is not a function. Is not a which of the following are in relation கொடுத்துருக்காங்களா, இது வந்து not a function. அதே மாதிரி is not, R1 is not in relation from A to B. அவ்வளோதான். ஸோ இருந்தால் இருக்குன்னு எழுதணும், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ என்னோட செகண்ட் சப்டிவிஷன் இங்கே இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி தெரிகிற மாதிரியே எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி வந்து இங்கே கொடுத்துருக்கு. இதில் -1,1 இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே எங்கேயாவது -1,1 இருக்கா? இல்லை. ஏன்னா என்னோட கொஷின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். தேர் இஸ் நோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். கரெக்டாக? நெகட்டிவ் எதுவுமே கிடையாது, பாசிட்டிவில் தான் எல்லாமே இருக்குது. நெகட்டிவ் இருக்கிறது பியில் மட்டும்தான் இருக்குது. தென் ஹவு இட் இஸ் பாசிபிள் to be a negative number in a first coordinate? இல்லை தானே? ஸோ that is what the answer. So the same answer, R1 is not a function and is not in relation from
ஏ டு பி. கரெக்டா? அவ்வளோதான். இப்போ தேர்ட் கொஸ்டின் எழுதிடலாமா? ஸோ இப்போ வந்து நான் தேர்ட் கொஸ்டின் எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, 2, -1 இருக்குது. எனக்கு 2, -1 இருக்கா? இருக்குது. கரெக்டாக? ஸோ எனக்கு 2, -1 இருக்குது. அடுத்து 7, 7 இருக்கா? 7, 7 என்னோடய கோஆர்டினேட்ஸில் இருக்குது. அடுத்து 1, 3 இருக்கா? 1, 3. ஸோ 1, 3 ஃபர்ஸ்ட் ஒன்னாகவே இருக்குது. ஸோ என்னோட எல்லா வேல்யூஸுமே இருக்குது ஏ கிராஸ் பியில். அப்போ இங்கே என்ன எழுதுவோம் நம்ம? ஆன்சர் இங்கே வந்து R2, இங்கே வந்து R3. R3 is a function and in relation from A to B. கரெக்டா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 7, -1 எல்லாமே கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏ கிராஸ் பி உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஏ கிராஸ் பி விசிபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்னோடய கொஷின் R4ம் விசிபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 7, 7, -1. 7, -1 இருக்கா? இருக்குது. அடுத்து 0, 3. என்னோட ஏல 0வே கிடையாது. அண்ட் தென் 0ல எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது இல்லை. அடுத்து 3, 3 இருக்கா? 3, 3 இருக்குது. அண்ட் 0, 7 எனக்கு இல்லை. இப்போது இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இப்போ 4 நம்பர் இருக்குது. செகண்ட் நம்பரோ ஃபஸ்ட் நம்பரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிராஸ் ஆயிடுச்சுனாவே அது ஃபங்க்ஷன் இல்லை, ரிலேஷனில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக யூ கேன் ரைட் த ஆன்சர். R4 is not a function. It's not a function. இங்கே not and not in relation from A to B. கரெக்டா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரிலேஷனில் இல்லை அண்ட் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஏதாவது ஒன்று வரலைன்னா கூட அது ஃபங்க்ஷன் இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட 4 கொஷினுமே நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. சாரி, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய 4 சப்டிவிஷனுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் கொஷின் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் கொஷின் வந்து எழுதியிருக்கேன். கொஷின் என்ன ரீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. let A which is equal to set bracket ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3 அதில் இருந்து, அதாவது 45, 1லேருந்து 45 வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 45 நம்பர்ஸ். கரெக்டாக? அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ரிலேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ரிலேஷனில் இருக்கும். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் ஏ. அதே மாதிரி எத்தனை ஸ்கொயரு? இப்போ இங்கே 1லேருந்து 45 வரைக்கும் இருக்குது. நம்ம 45 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணணுமா? அந்த ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் அடுத்த லைன் ரீட் பண்ணணும். ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. நான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சேன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் என்னோட ஸ்கொயர் பண்ணுற நம்பர் வரணும். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஃபஸ்ட் நான் இப்போ வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நான் ஏனா என்னென்னு எடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க. நான் ஏ கிராஸ் ஏ எழுதணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ வச்சு நான் ஆர் எழுதணும். பிகாஸ் ரிலேஷன் தான் டிஃபைன் பண்ணுறாங்க ஏல இருக்கக்கூடிய ஸ்கொயர்னு. ஸோ என்னோட ஆர் தான் ஏ ஸ்கொயராக வருது. அந்த ஏ ஸ்கொயர் எது வரைக்கும் எழுதணுங்கிறது என்னென்னா சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஆரினுடைய டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ வந்து சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் ஓகே. சொல்யூஷனில் ஏ which is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 up to 45. ஓகே, 45 எழுதணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அடுத்து வந்து நான் ஏ கிராஸ் ஏ எடுக்கிறேன். ஏவும் இதுதான். ஏ கிராஸ் ஏவும் ஏவுடைய ஏவை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ த சேம் 1 to 45 அகெயின் நான் வந்து ஒவ்வொன்றா பேர் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் நான் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அப்போ 1 கூட பேர் பண்ணலாம், 2 கூட பேர் பண்ணலாம், 3 கூட பேர் பண்ணலாம்,
அப் டு 1,45 வரைக்கும் நான் பேர் பண்ணலாம். அடுத்து என்ன இருக்குது? 2. 2வை நான் 1 கூட பேர் பண்ணலாம், 2 கூட பேர் பண்ணலாம், 3 கூட பேர் பண்ணலாம், அப் டு 45 வரைக்கும் நான் வந்து பேர் பண்ணலாம். அதே மாதிரி 3யை 1 கூட பேர் பண்ணலாம், 2 கூட பேர் பண்ணலாம். இந்த 1ஐ 45 வரைக்கும் நான் பேர் பண்ணணும். அதே மாதிரி 1லேருந்து நான் கீழே வந்து 45 வரைக்கும் எழுதணும். சரியா? இது வந்து ஒரு வாஸ்ட்டு ப்ராசஸ். இது வந்து அவ்வளோ நெசசரி கிடையாது. நம்ம கொஷினில் கொடுத்துருக்குற மாதிரி டிட்டோ போட்டுகிட்டே போய்க்கலாம். இப்போ இங்கே 45 வரைக்கும் நான் வந்து எழுதுகிறேன். கரெக்டா? அடுத்து 45,3 தென் போயிட்டு 45,45 இதுதான் என்னோட A cross A. கரெக்டாக? என்னோட A cross A வரைக்கும் நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். 1லேருந்து 45 வரைக்கும் அதே மாதிரி செகண்ட் கோஆர்டினேட்டும் 1லேருந்து 45 வரைக்கும் நான் பேர் பண்ணுறேன். இவ்வளோ தான் A cross A. இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு A cross Aக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,1லேருந்து 45,45 வரைக்கும் தான் என்னோட ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அது எழுதிடுவோமா இப்போ?